தெரியும் சார். அவங்க 10 நாளுக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்தவங்க வந்து என் டாக்ஸில தான் ஏறினாங்க சார். அவங்க வரும்போது என்ன டைம் இருக்கும்? ஒரு 11 மணி இருக்கும் சார். என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க? தமிழ்ல தான் பேசிட்டு வந்தாங்க. ஆனா அவங்க டாக்ஸில ஏறும்போது இந்த சாரில தான் இருந்தாங்க. வேளச்சேரியில இருக்கிற சுப்ரியா அவென்யூக்கு போகணும்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல, நடுவுல போன் வரவும் அவங்க ஈசிஆர் ரோட்ல வெட்டுவாங்கனி கார்னர்ல இறக்கி விட்டா போதும்னு சொல்லிட்டாங்க. நான் இறக்கி விட்டு போயிட்டேன் சார். அவங்க வரும்போது செல்போன்ல பேசுனாங்கன்னு சொன்னீங்களே, என்ன பேசுனாங்கன்னு கேட்டீங்களா? இல்ல சார், அவங்க வரும்போது ரொம்ப லோ வாய்ஸ்ல பேசிட்டு வந்தாங்க, அதனால கேட்கல சார். உங்க வண்டியில எத்தனையோ பேசஞ்சர்ஸ் வராங்க போறாங்க, எப்படி இவங்கள மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க? இந்த பொண்ணோட முகம் என் தங்கச்சி முகசாயில இருந்ததுனால டக்குனு மனசுல பதிஞ்சிருச்சு சார். அதான் பேப்பர்ல பார்த்துட்டு நியூஸ் கொடுத்தேன். இவங்க டாக்ஸில ஏறும்போது லக்கேஜ் ஏதாவது வச்சிருந்தாங்களா? இல்ல சார், கையில ஒரே ஒரு ஹேண்ட்பேக் மட்டும் தான் இருந்தது. ஓகே, உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு போங்க. ஓகே சார், நான் வரேன் சார். சார், ராத்திரி 11 மணிக்கு அரைவேல் ஆகிற ஃபிளைட்னா மும்பை ஃபிளைட் தான் நினைக்கிறேன். சோ இந்த பொண்ணு மும்பையை சேர்ந்தவள தான் இருக்கணும். இமிடியேட்டா நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஏதாவது டெவலப்மெண்ட்னா உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்றேன் சார். வாங்க சார். சார், என்னதானா? ஆபீஸ்க்கு போலையா சார்? இல்ல போல. இன்னைக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கு, வெளியில இருந்து ஆட்கள்லாம் வராங்கன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா, என்ன பண்றது, ஆபீஸ்ல நிம்மதியா உட்கார முடியல. அந்த ராட்சஸ் என்னன்னா ஒரிஜினல் வீடியோ கொடுத்துருன்னா திமிரா பேசுற. எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் ஆகி போய்த்தாலும் எவனோ ஒருத்தன் போன்ல கேவலமா பேசுறான். நீ என்னடா, அந்த பொண்ணோட ஃபேமிலி சாதாரண ஃபேமிலி, அவ பேக் டிராப் எதுவும் பேடாவே இல்லைன்னு சர்டிபிகேட் கொடுக்கற. அவளை தூக்கிலான்னு பார்த்தா என் சம்பந்தப்பட்ட வீடியோவோட ஒரிஜினல் அவகிட்ட மாட்டிட்டு இருக்கு தானா. என்ன பண்றதுனே புரியலையே சார். பேசாம இன்டர் ஃபேமிலி மொத்தத்தையும் தூக்கிட்டு வந்து கொளுத்தி விட்டுருவோம்னு சொல்லி மிரட்டுவோமா? அப்போ ஒரிஜினல் வச்சிருக்கிறவனை காட்டி கொடுத்தானே ஆகணும். துணிஞ்சுதான் ஆகணும் தானா? அவ உண்மையிலே என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்றாளா, இல்ல அவ பின்னாடி இருந்து யாரோ சொல்லி கொடுத்து அவ இதெல்லாம் செய்யறாளான்னு தெரியணும். அதுக்கு ஒரு விஷயம் நீ பண்ணியே ஆகணும். சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏதாவது டெவலப்மெண்ட் தெரிஞ்சதா வர்கீஸ்? சார், அந்த டாக்ஸி டிரைவர் கிஷோர் சொன்னதை வச்சு நாம ஆபீசர்ஸ் அனுப்பி ஏர்போர்ட்ல மும்பை பிளைட்ல அன்னைக்கு ராத்திரி வந்த பேசஞ்சர்ஸோட லிஸ்ட நான் வெரிஃபிகேஷன் பண்ணேன் சார். அன்னைக்கு மொத்தம் 127 பேர் டிராவல் பண்ணிருக்காங்க சார். அதுல 33 பேர் பெண்கள். அந்த 33 பேர்ல 21 பேர் வெளிநாட்டு பெண்கள். மீதி 12 பேர்ல 7 பேர் 50 வயசுக்கு மேற்பட்டவங்க. அதுல 2 பேர் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க.
நம்ம சந்தேக லிஸ்ட்ல இருக்கிற 3 பேரு அருணா தியாகராஜன், மிஸ் பௌர்ணிமா, மிஸ் மீனா. சீதா தேவின்னு யாரும் இல்லையா? மிஸ் பௌர்ணிமாவை தான் இப்போ நாம சீதா தேவின்னு நினைச்சிட்டு இருக்கோமோன்னு தோணுது சார். ஏன் அப்படி சொல்றீங்க? அருணா தியாகராஜன், மீனா 2 பேரும் அவங்க கொடுத்த கான்டாக்ட் நம்பர்ல கிடைச்சிட்டாங்க சார். ஆனா பௌர்ணிமா செல்லு மட்டும்தான் cannot be connectedனு வருது. அத வச்சு யூகிச்சு சொல்றேன் சார். அந்த பௌர்ணிமா செல்லுல கடைசியா யாருக்கிட்ட பேசினாங்கிற விஷயம் கிடைச்சிருச்சுன்னா ஓரளவுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும் சார். வெரி குட் வர்கீஸ். இனி அந்த பொண்ணால 4 உயிர்கள் காப்பாற்றப்படுறதுக்காக நாம நடத்துற பிரயத்தனம் உபயோகமா முடியணும்னு நமக்கு மேல இருக்கிற சக்தியை வேண்டறதை தவிர நமக்கு வேற வழியே இல்லை. வர்கீஸ், டாக்டர் சாமி லைன்ல வராரு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சார். சொல்லுங்க சாமி. வாட்? சரி, நான் இப்பவே புறப்படுறேன். வர்கீஸ் சார், அந்த பொண்ணு மூக்குல இருந்து ஆக்சிஜன் டியூப கட் பண்ணிட்டாங்களாம். ஓ மை காட். ஷீ இஸ் டெட் நவ். சார், நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் சார். ஓகே வர்கீஸ், நானும் வரேன். எஸ் சார். வாமா, நீ ஹேமா தானே? ஆமா அங்கிள். நீங்க? நான் தீபாவோட அப்பா அம்மா. ஓ, தீபாக்கு என்னாச்சு? ஒரே வாமிட்மா, உடம்பு சரியில்லை, மேல இருக்கா, போய் பாரு. நான் okay, டேப்லெட்ஸ் uncle. வாங்கிட்டு வரேம்மா. தீபா, 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 தீபா. தீபா, எங்க காணோம்? சார், கூட படிக்கிற பொண்ணு லீவுன்னு தெரிஞ்ச உடனேயே அவளுக்கு உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி ஒரு பொய்ய சொல்லி அந்த ஹேமாவை நம்ம இடத்துக்கு வர சொல்லிட்டேன். இனிமே நீங்க தைரியமா உங்க விஷயத்தை தொடங்கலாம். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.